Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். இந்த பலவீன நேரத்திலும் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். இந்த சோர்வுற்ற நேரத்திலும் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்த பலவீன நேரத்தில் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். And Jesus said unto her, Daughter, thy faith hath made thee whole. Go in peace and be whole of thy plague. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 சொன்னது போல நன்மை செய்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாக, சகல வியாதி உள்ளவர்களை சுகமாக்குகிறவராக, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த பொழுது அவரால் நன்மை பெற்றவர்கள் ஏராளமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அதிசயங்கள் ஏராளம். அப்போஸ்தலனாகிய யோவான் அதை பற்றி சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் புஸ்தகத்தில் எழுதுவோமானால் உலகம் கொல்லாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நன்மை பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள், சுகம் பெற்றவர்கள் அநேகர். அப்படிப்பட்ட நபர்களிலே ஒரு நபரை பற்றி தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசித்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு நிமித்தம் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற உதிரம் எல்லாவற்றையும் இழந்து, உதிரத்தின் ஊரல் அவளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சையாகி இருந்து, வாழ்க்கை சின்ன பின்னமாகி, வாழ்க்கை முற்றிலுமாய் நாசமாகி, சுகத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, பலத்தை இழந்து, போதும் என்கிற நிலையிலே ஒரு விரக்தியின் விளிம்பிலே சென்றவள், தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது, தொலைந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் போய் தொட்டு சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை தேடி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். 12 வருடம் இருந்த வியாதி வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமானது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், சரீரத்திலே உண்டான வியாதி பலவீனத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே காலையில கர்த்தருக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ற ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை தான், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் அழைக்கிற அன்பான அற்புதமான வார்த்தை பாருங்கள், மகளே, மகனே. போராட்டம் நிறைந்த, சஞ்சலம் நிறைந்த, உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஆறுதல், பலன். 119 சங்கீதம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உம்முடைய வசனம்தான் எனக்கு சிறுமையில் ஆறுதல் என்று சங்கீதக்காரன் சொல்வது எத்தனை அற்புதமான அனுபவம் பாருங்கள். ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருமெல்லத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை, சுகமாயிரு, சுகமாயிரு. படுத்த படுக்கையிலே, வியாதியின் படுத்த படுக்கையிலே மருத்துவர்கள் அவ்வளவுதான் உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்கிற நிலையிலே படுக்கையிலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, சுகமாயிருப்பாயாக. 3 யோவான் 2 எப்படி சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சங்கீதம் 35:27 வாசித்து பாருங்கள். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் மார்க் 5:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அற்புதமான சுகத்தை பற்றி 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சுகம் வேதனை இல்லாத சுகம். பாருங்கள், அவர் கொடுப்பது எல்லாமே வேதனை இல்லாதது. மார்க் 5:34 உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பலவிதமான வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், தத்தளிப்புகள், கண்ணீரே எனக்கு வாழ்க்கையாயிருக்கிறதே என்று வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப மகளே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரே புறப்பட்டு வருகிற முதலாவது வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் வேதனை இல்லாத சுகம். பாருங்கள், இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு என்று வேதம் சொல்கிறது. மார்க் 5:26 அப்படி சொல்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அந்த வசனத்தில் பாருங்க எவ்வளவு வேதனை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் வியாதிக்காக, வைத்தியத்திற்காக செலவழித்து இனி ஒன்றுமே இல்லை என்கிற நிலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேரே அனுப்புகிற வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசு கொடுக்கிற சுகம் வேதனை இல்லாத சுகம் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் கொடுப்பதெல்லாமே வேதனை இல்லாதது. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. நீதிமொழிகள் 15:16 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். வேதனையும் வருத்தமும் சஞ்சலமும் நம்மோடு கூட இருந்து ஏராளமான வசதி வாய்ப்புகள், பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை என்றாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் சமாதானம், சுகம், மகிழ்ச்சி, அது ஒன்றுதான் நமக்கு முக்கியமாய் தேவை. ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சுகம் வேதனை இல்லாத சுகம், நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சுகம் சமாதானத்தோடு கூடிய சுகம்.
மார்க் 5:34 நாம் வாசித்தோம். நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானம், சுகம், இந்த இரண்டு வார்த்தைகள் வேத புஸ்தகத்திலே தொடர்ந்து வருவதை பார்க்க முடியும். இது இல்லை என்றால் அது இல்லை, அது இல்லை என்றால் இது இல்லை. ட்வின்ஸ் போல, இரட்டை சகோதரிகளைப் போல, இரட்டை சகோதரர்களைப் போல சமாதானம், சுகம், இவைகள் வேத புஸ்தகத்திலே இணைந்து வருவதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 122:7 வாசித்து பாருங்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போய், சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, தத்தளிப்போடு, கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து, நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதியை, நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை தருகிறவர். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன அற்புதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாக கூட இருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று கேட்கிற யாராயிருந்தாலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சுகம் சமாதானத்தோடு கூடிய சுகம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் உரிமை பாராட்டி அவைகளை பெற்றுக்கொள்வோமானால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் விசுவாசத்தோடு கூடிய சுகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் விசுவாசத்தோடு கூடிய சுகம். மார்க் 5:34 வாசித்தோமே, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாயிரு என்றார். பாருங்கள், விசுவாசம் மிக முக்கியம். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் சொன்னாரே. எபிரேயர் 11:6 அப்படிதான் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ரோமர் 4:21 நம்புவதற்கு ஏதுக்கள் இல்லாதிருந்தும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தபடியினால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்தார். விசுவாசத்தோடு கூடிய சுகம் உங்களுக்கு உண்டாகும். மருத்துவர்கள், டாக்டர்கள் உங்களுக்கு டேட் குறிச்சிருக்கிறாங்களா? அதை குறித்து எண்ணாதீங்க. என்னை அழைத்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என் மேல் தீர்காயுசை தருகிற என் இயேசு எனக்கு சுகத்தை தருவார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமாக்கும் வல்லமை உங்கள் மேலே பாயும். மகளே, பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமாக்கும் வல்லமை உங்கள் மேல், உங்கள் இல்லத்தின் மேல் இருப்பதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தெய்வீக கரம் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற, விரும்புகிற தெய்வீக சுகம் அவர்கள் மேல் பாயட்டும், இறங்கட்டும். உமது நாமத்தினால் உமது அடியான் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர்,
சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.